ஷி லாங்ஸ் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இப்போ அம்மா பிரிச்சு விட்டனால அடுத்த பையனை லவ் பண்றான். அந்த பையன் இன்னொரு பொண்ணோட அஃபேர் வச்சதுனால அந்த பையன் தான் கட் பண்ணிட்டு போறான். அதுல ஒரு டயலாக்கே வச்சிருக்கான். நான் தான் வந்து சொல்றேன்ல, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றேன். நான் வெட்டிக்குவேன், மேல இருந்து குதிச்சிடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்ணி இழுத்துட்டு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அடுத்த பையன்கிட்டயும் போவா, அங்கேயும் வந்து முதல் கோணல், முற்றும் கோணல்ன்ற மாரி அந்த பொண்ணுக்கு ஃபுல்லா. ஏன்னா அந்த பொண்ணு நெனச்ச ஜானர் தப்பு. பட் ஐ கேன் டெல் யூ பேரண்ட்ஸ் கேன் சேஞ்ச் திஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் ஒரு மோட்டிவ் வச்சுக்கிறாங்க. குழந்தைங்க இந்த அளவுக்கு படிக்கணும், இந்த அளவுக்கு வரணும். உங்க குழந்தைக்கு கெப்பாசிட்டி இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அத நீங்க யோசனை பண்ணணும். இப்போ ஒரு சின்ன பையன் பெத்த தாய கத்திரிக்கோலால குத்துன்னு குத்தி கொலை பண்ணியிருக்கான். காரணம் என்னன்னா, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவானாம் கிளாஸ்ல. அதோட மார்க் குறைஞ்சு போனதுங்க அம்மா கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. எவ்வளோ நாள் என்ன இப்படியே டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும். இஸ் இட் அ மஸ்ட்ன்ற மாரி. ஒரு 16 வயசு வரைக்கும் அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. சொந்த தாயே குத்தி கொலை பண்றான்னா, பேரண்ட்ஸ் ஆர் கிவிங் சோ மச் ஆஃப் டார்ச்சர் ஃபார் சில்ட்ரன். இது அதுல தான் காட்டுது. அந்த பொண்ணுக்கு வந்து டைவர்ட் ஆயிடுச்சு. விட்டுடுங்க. அதே மாரி நீங்க உங்க பையன டாக்டர் ஆக்குறீங்க, இல்ல பொண்ண இன்ஜினியர் ஆக்குறீங்க நீங்க யோசனை பண்றீங்க. 10த் வந்தவுடனே அவங்க மார்க்கே சொல்லும் அவங்க என்ன ஆக போறாங்க. எதுல கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கு. விட்டுருங்க ஃப்ரீயா. இல்ல இதுதான் நீ பண்ணணும், இதுதான் நீ பண்ணணும்னு சொல்ல தே கெட் மோட்டிவேட்டட் டூ கோ ஆப்போசிட். ஓவரா ஒருத்தங்க கழுத்த பிடிச்சு ஸ்குவீஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? விட்டுட்டு போனா போதும். அதுதான் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போற காரணம். பேட் கேர்ள்.